ஸோ நீங்க ஒரு ஃபோல்டர் மட்டும் கிரியேட் பண்ணுங்க. ஓகே. கண்டெய்னர் ஆப் எல்லாமே. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்ணணும். நான் பிங் ஓகே. பண்ணுறது Node.js போடுவோம். ஓகே. 22 வெர்ஷன் 24 24 தானே? இது ஒரே நிமிஷம். என்பிஎம் கிட்டீங்களா இல்ல நோட் நோடு? ஓகே. நோட் ஸ்பேஸ் -v 22.9. அது மட்டும் 22 மட்டும் பிங் பண்ணிருக்கு டாக்கர் ஃபைல். ஓகே. அது காப்பி பண்ணி நோட் பேட்ல போட்டுட்டு 22 மாத்திட்டு சேவ் பண்றது வந்து டாக்கர் ஃபைலா சேவ் பண்ணும். எந்த எக்ஸ்டென்ஷனுமே இருக்காது. டாக்கர் டி கேப்சல் ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துருங்க. டாக்கர் டி கேப்சல் ஃபைல் டி கேபிட்டல் ஃபைல் டாக்கர் ஃபைல் ஸ்பேஸ் அல்ல ஸ்பேஸ் ஃபைல் வந்து ஸ்மால் லெட்டர் தான். ஓகே. ஸ்பேஸ் இல்லாம தான். ஓகே, சேவ் கொடுத்துருங்க. அந்த டைரக்டரியில போய் .txt இருக்கு, அது ரிமூவ் பண்ணுங்க. வியூ மேல வியூ கொடுத்துட்டு ஷோ லாஸ்ட் ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன் லாஸ்ட்ல. இப்போ ரீநேம் பண்ணி அந்த txt. எஸ், ஓகே. இப்போ package.json கிரியேட் பண்ணணும். ஓகே. package.json இதையும் நோட் பேட்ல போட்டுட்டு ஆத்தர் வந்து உங்க நேம் மாத்திருங்க. திங்க் பண்ணிருக்கேன். ஓகே. இது அதுக்கப்புறம் server.js இது என்ன பண்ணும்? அது package.json அதே டைரக்டரியில வச்சிட்டீங்களா? ஆத்தர் மட்டும் உங்க நேம் மாத்திருங்க. மாத்திட்டேன். இது வந்து package.json ஆஃப் package.json அதே டைரக்டரியில package.json ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து server.js
ஸ்மால் லெட்டர் இருக்கட்டும். பேக்கேஜ் அட்ரஸ்ல ஸ்மால் லெட்டர் தான் கொடுத்துருக்கோம். எஸ் கேப்சல் வேண்டாம், ஸ்மால் எஸ்கே ஸ்மால் லெட்டர். ஆ ஓகே, இப்போ மூணுமே கிரியேட் பண்ணியாச்சா? இப்போ டாக்கர் பில்ட் பண்ணணும். டாக்கர் பில்ட் கமாண்ட் வந்துட்டு டாக்கர் பில்ட் டாக்கர் ஸ்பேஸ் பில்ட். அந்த ஃபோல்டர் பாத்துக்கு போயிருவா. ஆமா ஆமா, நேவிகேட் டு இந்த ஃபோல்டர் போயிட்டு டாக்கர் ஸ்பேஸ் பில்ட் ஸ்பேஸ் -t ஸ்பேஸ் மை ஆப்னு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு மை ஆப் கோலன் 1.0. டாட் சாரி ஸ்பேஸ் சரி டாட் ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் டாட்டா. என்டர். அது இது வந்து நம்ம ஒரு டாக்கர் அப்ளிகேஷனை பில்ட் பண்றோம் லோக்கலா. ஓகே இந்த அப்ளிகேஷன் நேம் வந்து மை ஆப்னு வச்சிருக்காங்க. ஓகே எரர் வந்து ஸ்லாஷ் ஆப் ஜேசன் டாட் பேக்கேஜ். பி கேப்ஸ் இருக்கு. டி கேபிட்டல் போட்டுட்டீங்களா? ரிமூவ் பண்ண சொன்னது. ஓகே சரி. திரும்பவும் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து டாக்கர் ஸ்பேஸ் ரன் -p ஐஃபன் p for Punjab space 80:80 80:80 முன்னாடி வராது கோலன் 80:80. ஓகே கண்டெய்னருக்கு போர்ட் நம்பர் ஸ்பேஸ் மை ஆப் கோலன் 1.0. ஓகே என்டர். அலோ கொடுத்துருங்க. ஓகே, இப்போ போயிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் :80. ஓகே, லோக்கலா இப்போ வந்து நமக்கு வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து பில்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த அப்ளிகேஷனை வந்து புஷ் பண்ணணும் அப்படின்னா அஷூர்ல கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரின்னு ஒரு சர்வீஸ் இருக்கு. ஸோ அங்கதான் இப்போ நம்மளோட இமேஜஸ்லாம் அங்கதான் புஷ் பண்ண முடியும். ஸோ கண்டெய்னர் ஸ்பேஸ் ரெஜிஸ்ட்ரி சர்ச் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து ஒரு இமேஜ் வச்சிருக்கோம் அப்ளிகேஷன்ல, டாக்கர் இமேஜ். ஸோ அந்த இமேஜை வந்து நம்ம இங்க புஷ் பண்ணோம்னா அதுக்கு வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரி கிரியேட் பண்ணணும். அதுக்குள்ள ரெபாசிட்டரி நம்ம இமேஜஸ்லாம் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம்.
கிரியேட் Okay. நேம் வந்து கேஸ் சென்சிட்டிவ், யூனிக்கா இருக்கும். ஒரு 8 கேரக்டர் கொடுங்க. ஓகே. சென்ட்ரல் லிஸ்ட் போயிடுங்க. யூஎஸ் சென்ட்ரல். யூஎஸ் சென்ட்ரல் சென்ட்ரல் சர்ச் பண்ணுங்க. கீழே வாங்க. அது இருக்கட்டும், நம்ம கிட்ட டிஎன்எஸ்லாம் இல்லை. ஓகே. கீழே வாங்க பொறுமையா. அவ்வளவுதான். கண்டெய்னரா இதுவான்னு வரல. ஓகே, இதுல இல்லை சார். நெட்வொர்க்கிங் கொடுத்துருங்க. இது ரிவ்யூ கிரியேட் கொடுத்துருங்க. ரிவ்யூ கிரியேட் கொடுத்துருங்க. ஓகே, கிளியர். கிரியேட். இப்போ வந்துட்டு பேக் டு நம்ம லோக்கல்ல போயிட்டு இப்போ நம்ம வந்து கண்டெய்னரை வந்து புஷ் பண்ணணும். ஓகே. ஸோ இது வந்து நான் கமாண்ட் வந்து பிங் பண்றேன். ஜஸ்ட் அந்த கண்டெய்னர் நேம் மட்டும் மாத்துறது. ஒன்னொன்னா பண்ணுங்க. ஓகே. டாக். அது இதுக்கு கண்ட்ரோல் சி கொடுத்துருங்க. நம்ம இது முடிஞ்சிச்சு. சாரி. இதுல கண்ட்ரோல் சி கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ அந்த 3 கமாண்ட் நோட் பேட்ல போட்டு ஓகே. இந்த இது நேம் மட்டும். ஒரே லைன்ல ஒரே கமாண்ட். ஐஃபோன் நேம்ல உங்க அந்த நேம் மட்டும் குத்தா போதும். டாட் அஷூர் சிஆர்லாம் தேவையில்ல. செகண்ட் கமெண்ட்ல அந்த நேம் மட்டும் டாட் இருக்கு. தேர்ட் அது ஃபுல்லா இதுல ஃபுல்லா கொடுத்துருங்க. ஓகே. இப்போ ஒன்னொன்னா ரன் பண்ணுங்க. அஷூர் சிஆர்ல இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? அது லாஸ்ட் டைமே நம்ம இன்ஸ்டால். ஓகே ஓகே. புஷ் பண்ணுங்க.
ஏதோ புஷ் ஆயிட்டு இருக்கு. நம்ம இமேஜ் லோக்கல் இருக்க இமேஜ் வந்து ஐஷூருக்கு புஷ் ஆகும். ஓகே. முன்னாடிலாம் இந்த கிட்டப்ல வச்சிருப்போம். இப்போ வந்து அஷூர்லே அவனே பிரைவேட்டா ரெஜிஸ்ட்ரி கொடுத்துட்டான். அதனால நம்ம இதுல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. புஷ் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ அந்த போய் பாருங்க, அது அந்த கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரியில நம்மளுக்கு ஒரு ரெபாசிட்டரி புஷ் ஆயிருக்கும். இதுல ஜஸ்ட் சர்ச் பண்ணுங்க ரெபாசிட்டரின்னு. ஓகே. ஸோ மை ஆப்ன்றது புஷ் ஆயிடுச்சு. நம்மளோட இமேஜ் வந்து இங்க வந்து ஓகே. இப்போ வந்து ஆப் சர்வீஸ் போங்க. இது கிரியேட் பண்ணுங்க ஆப் சர்வீஸ். இதுல வந்து கண்டெய்னர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல அதெல்லாம் தேவை. கண்டெய்னர் நம்ம கண்டெய்னர் இமேஜ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. இது லினக்ஸே இருக்கணும், கனடா சென்ட்ரல் இருக்கட்டும், இல்ல வந்து ஓகே ஃபைன். இது நெக்ஸ்ட் டேட்டாபேஸ் கண்டெய்னர்ஸ். ஸோ கண்டெய்னர்ல இங்க வந்து அஷூர் கண்டெய்னர் ரெஜிஸ்டர் செலக்ட் பண்ணும். நம்மளோட கண்டெய்னர் வந்துச்சு. செலக்ட் அன் ஐடென்டிட்டி வந்து ஆல்ரெடி ஒரு ஐடென்டிட்டி நேற்று கிரியேட் பண்ணியிருக்கு, அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேபி பர்மிஷன் இஷ்யூ வந்தா வரலாம். நியூவா இருக்கிறத செலக்ட் பண்ணுங்க. ஓகே, இது எடுத்துக்கிச்சு. ஸோ இமேஜ் வந்து மை ஆப். அதுல ஏதாவது அதுல போங்க. ஓகே, மை ஆப் தானே பார்த்தோம் இமேஜ் நேம். மையாப்னு பார்த்தோம். ஒன் டேக் வந்து 1.0. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் அப் கமாண்ட் வந்து npm ஸ்பேஸ் ஸ்டார்ட். இது ஸ்டார்ட் ஆகும்போது இந்த கமெண்ட் ரன் ஆகும். ஆமா. ஓகே. நெக்ஸ்ட். ஓகே, இதெல்லாம் ஓகே தான். இதுங்க ரிவ்யூ கொடுத்து நெக்ஸ்ட் கிரியேட் கொடுத்துருவோம். கிரியேட் ஆயிடுச்சு.
ஒர்க் ஆயிடுச்சா? ஒர்க் ஆயிடுச்சு. ஓகே, சூப்பர். ஸோ இந்த கண்டெய்னர் பேஸ்ட் அப்ளிகேஷனை வந்து நம்ம வந்து அஷூரில் வந்து எப்படி டெப்ளாய் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம நார்மல் அப்ளிகேஷனும் சரி, கண்டெய்னர்ஸ் பேஸ்ட் அப்ளிகேஷனும், நார்மல் அப்ளிகேஷனை நம்ம GitHub அக்கௌண்ட் வழியா நம்ம வந்து நம்ம கோடை புஷ் பண்ணிட்டு அங்கேருந்து இன்டர்கேட் பண்ணி அங்கேருந்து நம்ம டெப்ளாய்மெண்ட் CI/CD பைப்லைன் வழியாக டெப்ளாய்மெண்ட் பண்ணலாம். இங்கே நீங்கள் சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா திரும்பவும் வந்து சேஞ்சஸ் பண்ணிட்டு திரும்பவும் டாக்கர் பில்ட் பண்ணிட்டு திரும்பவும் வந்து புஷ் பண்ணணும். புஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா புஷ் பண்ணும்போது இமேஜ் டேக் வந்து 1.0 வச்சுமா, அப்போ 1.1 வைக்கணும். ஸோ அங்கே போயிட்டு இமேஜ் டேக் மட்டும் மாடிஃபை பண்ணிக்கலாம். 1.1 அப்படின்னு மாடிஃபை பண்ணிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா அதுவே ரீஸ்டார்ட் ஆகி நியூ சேஞ்சஸ் வந்து அப்ளை ஆகிடும். சிம்பிள் தான். ஓகே, புரியுதுல? நியூ கோட் ஏதோ ஒன்று மாடிஃபை பண்றீங்க லோக்கல்ல, புரியுது. server.json. ஸோ அதை வந்து புஷ் பண்றது சேம் மெத்தட் தான். டேக் மட்டும் நம்ம மாத்தி போடணும். ஓகே, அதே டேக் வச்சுன்னா கான்ஃபிட் ஆல்ரெடி எக்ஸிட் அந்த மாதிரி யாராவது வரும். டேக் மட்டும் 1.1.1 அது மாதிரி வச்சிட்டிங்கன்னா டேக் கிரியேட் ஆகிடும். ஸோ அந்த டேகை வந்து எங்கே மாற்றணும் அப்படின்னா அந்த போர்ட்டலில் போங்க, கான்ஃபிகரேஷன்ஸில் கீழே கான்ஃபிகரேஷன்ஸ் கீழே வாங்க. சாரி, கான்ஃபிகரேஷன் சொல்ல, டெப்ளாய்மெண்ட்ஸ் லாக், டெப்ளாய்மெண்ட் சென்டர், சாரி, அது கீழே வந்தீங்கன்னா இங்க இருக்கும். ஸோ இங்க அதை மெயின் செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க வந்து நம்ம சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். கீழே வந்துட்டீங்கன்னா டேக் வந்து 1.1 கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டீங்கன்னா அதுவே ரீஸ்டார்ட் ஆகிடும் மோஸ்ட்லி. இல்லைன்னா ரெஃப்ளெக்ட் ஆகலைன்னா ரீஸ்டார்ட் பண்ணி ரெஃப்ளெக்ட் ஆகலான்னு பார்த்தோம். ஓகே. இன்கேஸ் ஏதோ எரர் வந்துச்சு அப்ளிகேஷன்ல அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணுங்க. வியூ லாக்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட் ஒரு 10 லாக்ஸ் இருக்கும். இங்கேயும் பார்த்துக்கலாம். இல்லைன்னா இமிடியேட்டா பார்க்கணும்னா இதுல போங்க, திரும்பவும் வந்து அங்கேயே லாக்ஸ் இருக்கும், கண்டெய்னர்ஸ் லாக்ஸ் அப்படின்னு இருக்கும் மேல. அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஜியூஐல பார்த்துக்கலாம். கீழே வாங்க. ஸோ இதான் லாஸ்ட் 10 லாக்ஸ். ஸோ இது நம்மளது வந்து சைட் ஸ்டார்டட் சக்சீடட். ஸோ நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை, ப்ராப்பரா நம்ம வந்து போட் கொடுத்ததால. சம்டைம்ஸ் இப்போ நோட்.js மோஸ்ட்லி 8080 தான் இருக்கும். ஸோ அது மாதிரி 8080 கொடுத்துட்டீங்கன்னா இங்கேயும் வந்து ப்ராப்பரா 8080 வந்து மாற்றணும். அந்த இப்போ நம்ம கொடுத்தோம் இல்லையா, இமேஜ் டேக்லாம் கொடுத்தோம் இல்லையா, அங்கே வந்து 8080 மாற்றணும். இல்லைன்னா எரர் வரும். இல்லை ஸ்டார்ட் அப் கமாண்ட்ல npm ஸ்டார்ட்னு கொடுக்காம பிளாங்க் அவுட்னாலும் அது ஸ்டார்ட் ஆகாம எரர் வரும் சம்டைம்ஸ். ஏன்னா டாக்கர் ஃபைல்ல இருக்கு npm ஸ்டார்ட்னு, பட் ஸ்டில் சம்டைம்ஸ் வந்து எரர் வரும். இமேஜ்ல இருந்து டைரக்டா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆகாம. ஓகே. ஸோ இதுலேயே வந்து கீ ஃபியூச்சர் வந்து நெட்வொர்க்கிங். ஸோ நெட்வொர்க்கிங் உள்ள போனீங்க அப்படின்னா நம்ம வந்து இன் ஜென்ரலா இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஒரு பப்ளிக் ஆக்சஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஆர்கனைசேஷன் லெவல்ல பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அப்ளிகேஷனாக ரன் ஆகும். அது எதர் கண்டெய்னரைசேஷனாகவும் இருந்தாலும் சரி, இல்லைன்னா நார்மல் அப்ளிகேஷன் இருந்தாலும் சரி, பப்ளிக்கா ஆக்சஸ் தர மாட்டாங்க மோஸ்ட்லி. ஒன்று ப்ரைவேட்டா இருக்கும்போது ப்ரைவேட்டா வச்சுக்கலாம். இல்லைன்னா
எனக்கு வந்து அவுட்பவுண்ட் டிராஃபிக் மட்டும் வேணும். அவுட்பவுண்ட் டிராஃபிக்னா நம்ம வந்து ஒரு ஏபிஐ கால் பண்றதுக்கோ இல்லைன்னா வெறும் ஏபிஐ காலோ இல்லைன்னா டேட்டாபேஸ் கனெக்ட் பண்றதுக்கு ஸோ அந்த மாதிரி மட்டும் எனக்கு வேணும்னா நம்ம வந்து விநெட் இன்டகிரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே. அதுலயே இருக்கும் விநெட் இன்டகிரேஷன். அப்படி இல்லைன்னா மேல அந்த சர்ச்ல போய் விநெட் இன்டகிரேஷன் சர்ச் பண்ணுங்க. இங்க இருக்கல விர்ச்சுவல் நெட்வொர்க் இன்டகிரேஷன் நாட் கான்ஃபிகர்னு இருக்கும் அவுட்பவுண்ட் டிராஃபிக்ல. அது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா விநெட் இன்டகிரேஷன்ஸ் கான்ஃபிகர் ஆகும். அதுக்கு வந்து நம்மளுக்கு தனி நெட்வொர்க்கிங் வேணும். ஆட் விர்ச்சுவல் நெட்வொர்க் இன்டகிரேஷன் போட்டிங்கன்னா அதுக்குன்னு ஒரு சப்நெட் நம்ம செப்பரேட்டாக வச்சிருக்கணும். ஸோ அது கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டு இந்த ஐபி அட்ரஸ் மட்டும் தான் ரீச் ஆகணும். எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டேட்டா பேஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா டேட்டா பேஸ்க்குன்னு ஒரு பப்ளிக் ஐபி இருக்கும். இல்லை ஏபிஐ சர்வீஸ் யூஸ் பண்ணுற ஏபிஐ கேட்வே யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு பப்ளிக் ஐபி இருக்கும். அதுக்கு மட்டும் நம்ம ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். ஸோ கனெக்டிவிட்டி வந்து இங்க ஆப் சர்வீஸ்க்கும் அதுக்கு மட்டும் ஆக்சஸ் ஆகும். அதுதான் ஃபியூச்சர் விநெட் இன்டகிரேஷன் ஃபியூச்சர். இன்கேஸ் வந்து எனக்கு வந்து சுத்தமா எதுவுமே வேண்டாம், ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைவேட்டாவே இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிரைவேட் எண்ட் பாயிண்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு நெட்வொர்க்கிங்ல. ஸோ அந்த பிரைவேட் எண்ட் பாயிண்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிரைவேட்டாவே வந்துடும். வெளியில சுத்தமா ரீச்சபிளே இருக்காது. நம்மளோட லோக்கல் சர்வீஸ்க்கு மட்டும் ஒர்க் ஆகும். இல்லைன்னா ஏதாவது விபிஎன் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி விபிஎன் நம்ம போட்டிருந்தோம்னா அஷ்யூர் டு லோக்கல் டேட்டா சென்டருக்கு. ஸோ அப்போ வந்து ப்ரைவேட்டாக ஆக்சஸ் ஆகும். ஸோ மோஸ்ட்லி அப்படிதான் இருக்கும். வெரி ஹை செக்யூர்டு என்டர்பிரைஸ் ஆர்கனைசேஷன்லாம் பார்த்தீங்கன்னா விபிஎன் கான்செப்ட் இருக்கும். விபிஎன் இல்லைன்னா டைரக்ட் கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ விபிஎன்னா சைட் டு சைட் விபிஎன் சொல்லுவாங்க. அதில் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரைவேட்டாகவே எல்லாமே ரீச் ஆக ஆரம்பிச்சோம். இப்போ ஆர்டிபிலாம் நம்ம பப்ளிக் ஐபி வழியாக தானே கனெக்ட் பண்ணுறோம். அதுக்கு பதில் நம்ம ப்ரைவேட்டாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் சைட் டு சைட் விபிஎனுக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு ஃபயர்வால் டிவைஸ் வேணும். இந்த ஃபயர்வால் டிவைஸில் நம்ம வந்து இந்த விர்ச்சுவல் நெட்வொர்க்கை அங்கே வந்து கான்ஃபிகர் பண்ணி ஹேண்ட் ஷேக் பண்ணி நம்ம வந்து ப்ரைவேட்டாக கொண்டு வந்துடும். ஓகே. அப்படி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ப்ரைவேட்டாகவே எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயுமே வந்து நம்ம ஆப் சர்வீஸுமே வந்து ப்ரைவேட்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ப்ரைவேட் ஐபியில் ஐ மீன் அந்த நம்ம இப்போ நாட் செக்யூர் கொடுத்தோம் இல்லையா, அதுக்கு பதில் டிஎன்எஸ் நேம் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட டிஎன்எஸ் நேம்லேயே வந்து அது வந்து ரீச் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ தட் நம்ம வந்து இப்போ நீங்கள் யுஆர்எல் டாட் நெட்டுன்னு கிளிக் பண்ணோம் இல்லையா, அந்த டிஎன்எஸ் நேம் வந்து நமக்கு வந்து நம்மளோட லோக்கல்ல இருந்தும் ஆக்சஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா ப்ரைவேட் ஐபி வச்சு கூட ஆக்சஸ் பண்ணலாம். இல்லை இந்த டொமைன் நேமை வந்து நம்ம லோக்கல் டிஎன்எஸ் சர்வரில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து நேம்லேயே வந்துடும். இல்லைன்னா வேற ஒரு எனக்கு வந்து சர்டிஃபிகேஷன் வேணும், வேற ஒரு யூஆர்எல் வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து டிஎன்எஸ் சர்வரில் இந்த ஐபிக்கு அகைன்ஸ்டாக நம்ம போட்டோம் அப்படின்னா அதுவும் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வந்து எனக்கு வந்து ப்ராப்பர் சர்டிஃபிகேட் எனக்கு வந்து டொமைன் வேணும் சம்திங் abc.com www.abc.com போட்டிங்கன்னா எனக்கு வந்து அக்சஸ் ஆகணும் அப்படின்னா என்கிட்ட நம்ம டிஎன்எஸ் ப்ரொவைடர் கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கிடும். எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதையும் இங்கே வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்குமே ஆப்ஷன் இருக்கு. அதில் போனீங்கன்னா சர்டிஃபிகேட்டுன்னு சர்ச் பண்ணுங்க. அதில் போனீங்கன்னா உங்களுக்கு நம்ம சர்டிஃபிகேட்டை வந்து மேப் பண்ணிக்கலாம். ஓகே. பேக் போயிட்டு இந்த சர்ச் அது க்ளோஸ் பண்ணுற சர்டிஃபிகேட்டுன்னு கிளிக் பண்ணுங்க. ஸோ மேனேஜ் சர்டிஃபிகேட்டு ஆட் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட சர்டிஃபிகேட் நம்ம வந்து நம்ம எல்லா டொமைன் ப்ரொவைடரும் வந்து பிஎஃப்எக்ஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ அதை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்டர்கிரேட் ஆகிடும். அந்த டொமைன் டாட் நெட்டுன்னு இப்போ நீங்கள் சர்ச் பண்ணீங்களா, அது பதில் www.abc.com போட்டிங்கன்னா நம்மளோட சைட் வந்து அப்ளிகேஷன் வந்து அந்த சைட் வழியாவே ஒர்க் ஆகும். சிம்பிள் கான்செப்ட். அதுக்கப்புறமா இன்னொரு ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னா டிஎல்எஸ்
அதெல்லாம் வந்து ப்ராப்பரா வந்து நம்ம எனேபிள் பண்ண சொல்லுவாங்க. ஃபைன் டியூனிங் பண்ண சொல்லுவாங்க. இல்ல டிஎல்எஸ் 1.2 இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த HTTP வெர்ஷன் தான் ஒன்லி செட் பண்ணணும். HTTP ஒர்க் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஃபைன் டியூன்லாம் ஹார்ட்னிங்லாம் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து கான்ஃபிகரேஷன்ஸ்ல இருக்கும். இதை ஓகே. கேன்சல் பண்ணிட்டு கான்ஃபிகரேஷன் பண்ணீங்கன்னா ஸோ இதுதான் HTTP வெர்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ HTTP வெர்ஷன் வந்து 1.2 அது இல்லைன்னா லேட்டஸ்ட் வைக்க சொல்லுவாங்க. அதை சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். FTP ஸ்டேட் வந்து டிசேபிள் இருக்குன்னா இங்கே டிசேபிள் பண்ணிக்கலாம். கீழே வாங்க. அதே மாதிரி TLS வெர்ஷன் வந்து 1.2 வேணும். 1.1 இருந்ததுன்னா 1.2 மாற்றணும் இங்கே. இல்லைன்னா 1.2 கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி அந்த சர்டிஃபிகேட்டை வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து ரெக்வயர்டு கிளைண்ட் சர்டிஃபிகேட் மோட் அப்படின்னு நம்ம இங்கே கிளிக் பண்ணினா ஸோ இதெல்லாம் வந்து ஒரு செக்யூராக வந்து நம்ம அப்ளிகேஷனை வந்து லான்ச் பண்ணுறதுக்கான ஹார்ட்னிங். SSL சர்டிஃபிகேட் ஆட் பண்ணுறது, அப்புறம் இந்த செட்டிங்ஸ்லாம் ப்ராப்பராக வந்து இந்த HTTPS ஒன்லின்னு டிக் பண்ணியிருக்கிறது, TLS 1.2. ஸோ இதெல்லாம் இப்போ டிஃபால்ட்டாகவே வந்துச்சு. இன்கேஸ் இல்லை எனக்கு 1.1 இருக்கு 1.0 இருக்கு அப்படின்னா 1.2 மாற்றிக்கணும் TLS வெர்ஷன். ஸோ அதுதான் வந்து ப்ராப்பர் TLS என்கிரிப்ஷன்ஸ் நடக்கும். இல்லைன்னா சைட் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடும் ஈஸியாக. ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கா அதில்? இல்ல இது ஓகே தான். டெப்ளாய்மெண்ட் ஸ்லாட் வந்து நமக்கு வந்து அந்த ப்ரீமியம் போட்டால் தான் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இப்போ வந்து மல்டிபிள் மல்டிபிள் வெர்ஷன் வந்து நம்ம ஈஸியாக வந்து டெப்ளாய் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு வெர்ஷன் வந்து நம்ம வச்சிருக்கோம் 1.0 எக்ஸாம்பிள். ஸோ 1.1 நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க நியூ வெர்ஷன். கோட் சேஞ்சஸ் பண்ணிட்டீங்க. ஸோ கோட் சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து எனக்கு வந்து QAல மட்டும் பண்ணணும், இல்லை ஸ்டேஜிங்கில் மட்டும் நான் வந்து டெப்ளாய் பண்ணணும்னா இங்கே டெப்ளாய் பண்ணிட்டு எல்லாமே ஒர்க் ஆகுது அப்படின்னா அந்த வெர்ஷனை ஈஸியாக வந்து நம்ம ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஓகே. வித்தின் 0 டவுன் டைம்ல. ஓகே ஓகே. ஸோ அதுதான் இதோட பியூட்டி. ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் யூ கேன் ஸ்வாப் இட் ப்ரொடக்ஷன் இன்ஸ்டன்ட்லி. ஓகே. ஸோ ஈச் ஸ்லாட்டுக்கு வந்து நமக்கு வந்து தனி URL இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து வேலிடேட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ரோல் பேக் பண்ணனாலும் திரும்ப ஸ்வாப் கொடுத்தீங்கன்னா திரும்ப அந்த ப்ரொடக்ஷன்லேருந்து ஸ்டேஜுக்கே போயிடும். ஓகே ஓகே. அது வேணா ஜஸ்ட் எப்படி ஆப்ஷன் இருக்கு பார்க்கணும்னா ஸ்டாண்டர்ட்ல வேணா நம்ம சேஞ்ச் பண்ணி அப்கிரேட் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்துக்கு சைஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. இல்ல இங்கேயே சர்ச்ல இங்கேயே வரலையா? ஓகே. நம்ம ஓவர்வியூல என்ன இருக்குன்னு பாருங்க. என்ன கான்ஃபிகரேஷன் B1 சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஆப் சர்வீஸ் பிளான்ல மாத்திட்டு கீழே வாங்க. நேம் ஆப் சர்வீஸ் பிளான் இருக்குல்ல,
போஸ்டிங். லெஃப்ட் சைடு இருக்கு அங்க, அது கீழே ஸ்கேல் அப் பேசிக்ல. ஆ ஓகே, ஸ்டாண்டர்டே இல்லையா? ஐயோ, ஒன் சிபியூ 4 மெமரி. ஃபர்ஸ்ட் வேணா ஸ்டாண்டர்ட் இருக்கா, S2 வேணா வச்சு பாருங்க. நம்ம கொஞ்ச நேரத்துல டக்குன்னு மாத்திடலாம். ம் அப்கிரேட் கொடுங்க. இப்போ போயிட்டு டெப்ளாய்மெண்ட்ஸ்ல கிளிக் பண்ணுங்க. ஆட் ஸ்லாட் நேம் கொடுத்துக்கோங்க. நான் கிளிக் பண்ணுங்க. நான் வந்து ஆட். ரெண்டாவது வேணா ஆக்சுவலா ஸ்டேஜிங் ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி கொடுக்கணும். ஓகே ஓகே. உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரி பரவாயில்ல, இந்த ரெண்டாவதுல கிரியேட் பண்ணி ப்ரொடக்ஷன் கொடுத்துருவேன். நம்ம இதே இமேஜ் யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. லெட்ஸ் see. நார்மலா கொடுத்துருங்க. டு நாட் க்ளோன் செட்டிங்ஸ் கொடுத்துருங்க. ப்ராடுன்னு கொடுத்துட்டு ம் ம் டெஸ்டிங். ப்ரொடக்ஷன் ஆல்ரெடி கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இங்க நம்ம டிராஃபிக்கும் நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ப்ரொடக்ஷனால நமக்கு 100% டிராஃபிக் இதில் செட் பண்ணிட்டோம்னா ஓகே. ஃபுல் டிராஃபிக் வந்து இங்கேயுமே வந்துடும். நீங்க வேணா இது பண்ணனாலும் பண்ணிக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க மேலே பார்த்தீங்கன்னா ஸ்வாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஆமா. ஸோ ஸ்வாப் பண்ணிக்கலாம். நம்ம கிளிக் பண்ணி க்ளோன் பண்ணாதது ஒன்று இருக்கும், க்ளோன் பண்ணாதது ஒன்று இருக்குமா? ஸ்டார்ட் ஸ்வாப் கீழே இருக்கு பாருங்க. டார்கெட்டு டெஸ்டிங்ல இருந்து ப்ரொடக்ஷன்ஸ். இப்போ இந்த அந்த URL மட்டும் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. மேலே நம்ம அப்ளிகேஷன் URL. அப்ளிகேஷன் இல்ல அப்ளிகேஷன் URL நீங்க ஆல்ரெடி ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்களா? அப்ளிகேஷன் URL. ஓகே ஓகே. இது இல்ல, இது லாக். இது ம் ம் ஸோ டவுன் ஆகல. 0.9 நம்ம ஸ்வாப் ஆயிடும். ஓகே.
ஸோ ஆக்சுவலாக இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஓகே. டிஃப்ரெண்ட் கண்டெய்னர்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா, ஆமா. கியூஏக்கும் ஸ்டேஜிங் ப்ரொடக்ஷன். ஸோ அந்த அந்த இமேஜ்க்கு வந்து நம்ம ஸ்வாப் பண்ணிக்கலாம் அந்த இமேஜ். ஸோ அந்த இமேஜ் ஸ்வாப் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து அந்த அந்த ரெபாசிட்டரிக்கு தனியாக வந்து ஒரு ஆப் சர்வீஸ் வச்சிருப்போம், மேப் பண்ணியிருப்பேன். இல்லைன்னா புதுசாக கூட ஒரு டேக் கிரியேட் பண்ணி அதுலேயும் நம்ம வந்து இது ஸ்வாப் பண்ணிட்டு அங்கே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து இந்த சேஞ்சஸ் வந்து அங்கே அப்ளை ஆகிடும். ஓகே. புரியுதுங்களா? புரியுது. இப்போ நமக்கு இருக்கிறது ஒரே கண்டெய்னர்னால சும்மா அதுல எப்படி ஸ்வாப்பிங் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இப்போ அதுலயுமே 0 டவுன் டைம் தான் இருக்கும். ஒரு கண்டெய்னர் டூ ஒரு இதுல இருந்து இப்போ கண்டெய்னர் வந்து நம்ம ஜஸ்ட் செலக்ட் பண்ணிடணும். டார்க் சோர்ஸ் டெஸ்டினேஷன் வந்து வேற கண்டெய்னர், ஐ மீன் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் அங்க வந்து இந்த சேஞ்சஸ் வந்து அங்க அப்ளை ஆயிடும். ஸோ தட் ஈஸியா இருக்கும். ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவாங்க, பட் ஆப்ஷன் இருக்கு. மோஸ்ட்லி எல்லா சிஐசிடி பைப்லைன் வச்சு தான் டெப்ளாய் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸ்ட்ரா சேஃப்டி, எக்ஸ்ட்ரா சேஞ்சஸ் ஆக. பட் ஸ்டேஜிங் டு ப்ரொடக்ஷன், ஸ்டேஜிங் அதே அக்குரேட்டா எனக்கு வந்து ப்ரொடக்ஷன்ல இருக்கு அப்படின்னா யூசிங் கண்டெய்னர் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னும் போது இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஐ மீன் ரியல் டைம் நாங்களும் அது பெருசா யூஸ் பண்ணதில்லை, பட் நம்மளுக்கு ஃபியூச்சர் இருக்கு. ஐ மீன் ஃபியூச்சர் இந்த பெனிஃபிட் இருக்கு, வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சிஐடிசி சிஎஸ்சி பைப்லைனே நம்ம செட் பண்ணி அங்கே கூட டெப்ளாய் பண்ணிக்கலாம். ஓகே. GitHub இல்லை அஷ்யூர் பைப்லைன். ஸோ அஷ்யூர் பைப்லைன் கொண்டு வரும்போது நம்ம வந்து இந்த ஆப் சர்வீஸ் நேமு, கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி எல்லாமே என்விரான்மெண்ட்ல கொண்டு வந்துட்டு அந்த கோட் சோர்ஸ் கோடை வந்து டெப்ளாய் பண்ற மாதிரி.